ஒரு பக்கம் என்னன்னா, பங்களாதேஷ்ல வெள்ளம் வந்ததுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பங்காளி நாடான பாகிஸ்தானு, எங்க நாட்ல இன்டர்நெட் ஸ்லோவானதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்றாங்க. என்னய்யா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க நாட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்தியா மேல பழிய தூக்கி போட்டுட்டீங்கன்னா, நாங்க எங்க போறது? இப்படி வந்து நம்ம சொல்ற மாரி தான், இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம். நம்மளோட அண்டை நாடான பங்களாதேஷ்ல எவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்படி இருக்கும்போது, இப்ப அங்க வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்து வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல உள்ள 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து வெள்ளம் வந்து பயங்கரமா வந்துருச்சு. இதனால அங்க உள்ள மக்கள வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அங்க உள்ள மக்கள பாதுகாப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து நெறைய முயற்சிகள எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த வெள்ளத்தினால ஒரு சில பேத்துக்கு உயிரே வந்து போயிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சோகமான சூழ்நிலை தான் பங்களாதேஷ்ல வந்து இருக்கு. இப்படி இருக்கும்போது, பங்களாதேஷோட இன்டரிம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, இந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷ்ல வெள்ளம் வந்ததுக்கு இந்தியா தான்ப்பா காரணம். இந்தியா வந்து ஒரு பிளண்டரஸ் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க. இதனால தான் எங்க நாட்ல இவ்ளோ பெரிய வெள்ளம் ஓடுதுன்னு சொல்லி, அநியாயமா நம்ம மேல பழிய தூக்கி போடுறாங்கங்க. அத எப்படி நம்ம மேல காரணம்னு சொல்றாங்க அப்படின்னு தானே வந்து கேட்கிறீங்க. என்ன வந்து சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம கும்டி ரிவரோட டேம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டோமா. இந்த மாரி டேம ஓப்பன் பண்ணி விட்டனால தான், அங்க வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாயிருச்சாம். அதுவும் இந்த டேம ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாம, நம்ம வந்து அவங்க கிட்ட ப்ராப்பரா இன்டிமேட் வந்து பண்ணலையாம். இந்த மாரி நாங்க டேம் ஓப்பன் பண்ண போறோம். நீங்க சுதாரிச்சு இருந்துக்கோங்க அப்டின்னு சொல்லி, எந்த விதமான இயர்லி வார்னிங்கும் குடுக்கலையாம். இதனால தான் அங்க வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாயிருக்காம். இதனால தான் பங்களாதேஷ் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. பங்களாதேஷ் மக்கள் வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்காங்க அப்புட்ன்னா, இதுக்கு காரணமே இந்தியா தான் சொல்லி, அங்க உள்ள இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் அட்வைசர் வந்து, இந்த மாரி ஒரு குற்றச்சாட்ட இந்தியா மேல வந்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம, பங்களாதேஷோட சோசியல் மீடியாலயும், இந்த ஒரு வெள்ளத்துக்கு காரணம் இந்தியா தான். இந்தியாவோட பிளண்டரஸ் மிஸ்டேக் தான் அப்புட்ன்னு சொல்லி, நெறைய கருத்துக்கள் வைரலா ஷேர் ஆயிக்கிட்டு இருக்குங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்தியா செம்ம டென்ஷன் ஆயி, இதுக்கு வந்து சரியான பதிலடி வந்து குடுத்துருக்காங்கங்க. நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, "என்னங்க இப்படி அநியாயமா வந்து பொய் சொல்றீங்க? உங்க நாட்ல வந்து வெள்ளம் வந்திருக்கு அப்புட்ன்னா, இதுக்கு எப்படி நாங்க காரணமாவோம்? நாங்க எங்க வந்து கும்தி ரிவரோட டேம வந்து திறந்து விட்டோம்? நீங்க அநியாயமா வந்து பொய் சொல்றீங்க. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பங்களாதேஷ்ல வந்து இவ்ளோ தூரம் வெள்ளம் வந்திருக்கு அப்புட்ன்னா, இதுக்கு காரணம் டவுன் ஸ்ட்ரீம்ல ஏற்பட்ட நீர் தான். ஏன்னா, அங்க வந்து நெறைய இடத்துல அதிகமா வந்து மழை பொழிய ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஒரு மழைனால நெறைய தண்ணி வந்துருச்சு. இதனால தான் பங்களாதேஷ்ல வந்து நெறைய இடத்துல வெள்ளம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது, கும்டி ரிவரோட டேம ஓப்பன் பண்ணனால தான் வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றீங்களே! இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலை 6 மணி நிலவரப்படி, அந்த டேம் வந்து ஓப்பன்லயே வந்து இல்ல. குளோஸ்ல தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெள்ளம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டேம் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்படி இருக்கும்போது, இந்த டேம் ஓப்பன் ஆனனால தான் அங்க வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்றீங்களே! இதெல்லாம் நியாயமா இருக்கா? அப்படின்றது தான் நம்ம இந்தியா தரப்பு கேள்வியா வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம என்ன வந்து சொல்லியிருக்கோம் அப்புட்ன்னா, இந்த கும்டி ரிவரோட டேம் எல்லாம் வந்து நாங்க ஓப்பன் பண்ணல. இந்த டேம பொறுத்தவரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து குளோஸ் ஆகும். இந்த ஒரு ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்புட்ன்னா, இந்த டேம்ல வந்து 94 மீட்டர் அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னதான் இந்த டேம வந்து குளோஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் குளோஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். அது மாரி தான் இந்த டேம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. உடனே இந்த டேம நாங்க தான் ஓப்பன் பண்ணோம். ப்ராப்பர் இன்டிமேஷன் குடுக்கலன்னு சொல்றீங்களே! இத பத்தி நாங்க எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தானே வந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஏன் இந்தியா மேல வந்து பழிய போடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படின்னு சொல்லி, இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான பதிலடி வந்து குடுத்துருக்காங்க. இப்ப பங்களாதேஷ் வந்து இந்த ஒரு கிளைம பண்ணதோட நிறுத்தாம, அதுக்கப்புறம் பங்களாதேஷோட இன்டரிம் சீஃப் அட்வைசரான முகமது யுனாஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்புட்ன்னா, நம்ம இந்தியாவோட ஹை கமிஷனர வந்து கூப்ட்டு, அவர்கிட்ட இத பத்தி வந்து பேசியிருக்காருங்க. "இதோ பாருங்க, நீங்க டேம திறந்து விட்டீங்க. அதனால தான் இங்க வெள்ளம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து சரியா?" அப்டின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு டிஸ்கஷன வந்து நடத்தியிருக்காரு. இதுதாங்க நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு டிஸ்கஷன வந்து நடத்திட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, "இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கால் தான். வேற ஒண்ணும் இல்ல." அப்டின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே பங்களாதேஷ் வந்து இந்தியா மேல எந்த அளவுக்கு வெறுப்புல இருக்காங்க அப்டின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது. ஏன்னா, இந்த மாரி இந்தியா மேல ப்ளேம் பண்ணாரு பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, இந்தியா வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த ஒரு விஷயத்த வந்து
வந்து பண்ணியிருக்காங்க. இதிலே தெரியுது இந்தியா எந்த அளவுக்கு மனிதாபிமானம் மிக்க நாடா இருக்காங்கன்னு சொல்லி, இவ்வளோ தூரம் நக்கலா வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து தெரியுது, பங்களாதேஷ் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல வந்து இருக்காங்கன்னு சொல்லி. இந்த ஒரு நிலைப்பாடுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் தாங்க. ஏன்னா பங்களாதேஷோட எதிர்க்கட்சிகள்ல இருந்து நெறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்டின்னா, ஷேக் ஹசீனா இந்தியால வந்து இருக்கிறது, இந்தியா பங்களாதேஷ் உறவுகளுக்கு நல்லதில்ல. கூடிய சீக்கிரத்துல வந்து ஷேக் ஹசீனாவ எங்க நாட்டுக்கு திரும்ப வந்து அனுப்பணும். எங்க நாட்டுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி, நாங்க ஜெயில்ல வந்து போட முடியும். ஏன்னா பங்களாதேஷ்ல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வந்து உயிர்கள் போயிருக்கு அப்டின்னா, இதுக்கு காரணமே ஷேக் ஹசீனா தான். அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு தண்டனைய குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியா கிட்ட இந்த மாரி ரெக்வெஸ்ட்ட வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம, ஷேக் ஹசீனாக்கு நாங்க அடைக்கலம் குடுத்தே தீருவோம். அவங்க இந்தியால தான் இருப்பாங்க, சேஃபா இருப்பாங்கன்னு சொல்லி, ஷேக் ஹசீனா இன்னுமே நம்ம நாட்ல தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, வங்கதேச மக்கள் மனசுல இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட உருவாக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான், இந்த மாரி விஷயங்கள பண்றாங்களோன்னு சொல்லி நமக்கு வந்து தோணுதுங்க. ஏன்னா, இப்போ உள்ள பங்களாதேஷ் இன்டரிம் கவர்மெண்ட் வந்து, ஷேக் ஹசீனா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தந்தையான ஷேக் இவங்களோட அடையாளத்த அப்படியே அழிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் வந்து இருக்கும்போது, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடும் மக்கள் மனசுல வரணும்னு சொல்லி, இது மாரி புதுசு புதுசா ட்ரை பண்றாங்க போல. இப்ப பங்களாதேஷ் தான் இந்த மாரி இந்தியாவ ப்ளேம் பண்றாங்கன்னு பார்த்தா, நம்மளோட பங்காளி நாடான பாகிஸ்தானும், அவங்க நாட்ல இன்டர்நெட் டவுன் ஆனதுக்கு நம்ம தான் காரணம் அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம மேல ஒரு குற்றச்சாட்ட வந்து வைக்கிறாங்கங்க. பாகிஸ்தான்ல என்ன மாரி பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்டின்றது நமக்கு வந்து தெரியும். இந்த மாரி நிலைமை வந்து இருக்கும்போது, பாகிஸ்தான்ல இன்டர்நெட் ரொம்பவே ஸ்லோவா இருக்குங்க. இதனால பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து செம்ம கடுப்பாயிட்டாங்க. "என்னப்பா இப்படிலாம் இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா, எப்படி நாங்க வேலை பார்க்குறது? எல்லா விஷயங்களையும் எப்படி இன்டர்நெட்ல வந்து தேடுறது? நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு." அப்படின்னு சொல்லி, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியால போட்டு தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து நிலைமை இருக்கும்போது, பாகிஸ்தான்ல உள்ள ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இப்ப இன்டர்நெட் ஸ்லோ டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்தியா ஏதோ சதி வேலைய பண்ணிட்டாங்கப்பா. இந்தியாவோட சதி வேலைனால தான் அங்க இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாவே வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதனால தான் அங்க உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு" சொல்லி, இஷ்டத்துக்கு கொளுத்தி போட்டு விட்டுருக்காங்கங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல ஏன் தெரியுமா இன்டர்நெட் ஸ்லோ டவுன் ஆகுது? அவங்க சைனாவோட ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்றாங்க. எப்படி சைனா வந்து ஃபயர்வால் வந்து வச்சிருக்காங்க, அதே மாரி பாகிஸ்தானும் ஃபயர்வால வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனால தான் Google Chrome இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பாகிஸ்தான்ல ஓப்பன் பண்ண முடியல. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய அப்படியே பாகிஸ்தான் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி, இந்த மாரி ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு நம்புற மாரியா இருக்கு? ஏன்னா ஒரு ஃபயர்வால வந்து டெவலப் பண்ணணும் அப்புட்ன்னா, கிட்டத்தட்ட வந்து $300,000,000 வந்து செலவாகும். பாகிஸ்தான் இப்போ உள்ள நிலைமையில இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களா என்ன? ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட்டே வந்து பாதுகாக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்காங்க. F-16 போர் விமானத்த வந்து அப்கிரேட் பண்ணவே காசு இல்லாம பாகிஸ்தான் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது அவங்க எங்க ஃபயர்வால வந்து டெவலப் பண்ண போறாங்க? இதுல இருந்தே தெரியுது பாகிஸ்தான் இன்டர்நெட் ஸ்லோ ஆனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் வந்து இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இதுக்கு தான் என்ன வந்து சொல்றாங்க அப்புட்ன்னா, சப்மரைன் கேபிள் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி சப்மரைன் கேபிள் டேமேஜ் ஆயிருக்கிறனால தான் இன்டர்நெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒரு வழியா ரீசன வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ரீசன கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ள அந்த டேமேஜ் ஆன கேபிள வந்து சரி பண்ணணும். அந்த மாரி சரி பண்ணா தான் இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்புட்ன்னு சொல்லி, இந்த மாரி ஒரு குழு அமைச்சு அத வந்து பேசி முடிவெடுத்திருக்காங்கங்க. அதனால கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் இருந்து பாகிஸ்தான்ல வந்து இன்டர்நெட் திரும்ப ஃபாஸ்ட்டா கிடைக்க ஆரம்பிச்சுரும் அப்புட்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. பாருங்க இந்த பங்களாதேஷும், பாகிஸ்தானும் அவங்க நாட்ல நடக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி இந்தியாவ கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லி. 2 நாடுகளுமே எங்க நாட்ல நடக்கிற பிரச்சனைக்கு இந்தியா தான் காரணம். இந்தியா தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.